ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி போட்டிருக்க 2 ஸ்டோரியுமே செம்ம சூப்பரா காமெடியா, லவ் ஸ்டோரியா நல்லாயிருக்கும். அதையும் கேளுங்க. இந்த ஸ்டோரிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் உணர்விலே கலந்தவளே எபிசோடு 6. அனைவரும் சாப்பிட்டு முடித்து கோவிலுக்கு புறப்பட்டு இருக்க, அந்த பிரம்மாண்டமான பங்களாவை விட்டு கண்ணன், விஜய், ஆதிரா மற்றும் உறவினர்கள் வெளியே வர, நன்றாக வெளிச்சத்தில் அப்பொழுதுதான் அந்த பிரம்மாண்டமான பங்களாவின் முகப்பை பார்த்து தலை சுற்றி போயிருந்தான் விஜய். திருமண அலப்பறையில் நேற்று உள்ளே வந்தது முதல் கொண்டு அந்த பங்களாவினை அவன் சுற்றி இதுவரை பார்க்காதவன். முதல் முறையாக இப்பொழுதுதான் முழுதுமாக சுற்றி பார்த்தவனுக்கு அது மிக பிரம்மாண்டமாக இருந்தது. பங்களாவின் முன்னே இருக்கும் இடம் மட்டுமே ஏக்கர் கணக்கில் இருக்கும் என்பது போல் இருக்க, சென்னை ஏரியாவில் ஒரு சதுர அடி நீளம் வாங்குவது என்பது இப்போதைக்கு நடக்கக்கூடிய காரியமா என்றெல்லாம் கிட்டத்தட்ட விஜய் ரியல் எஸ்டேட் புரோக்கராகவே மாறியிருந்தான். என்ன மாப்பிள இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என்றார் கண்ணன். இல்லைங்க சார், சும்மா பார்த்தேன் என்று விஜய் சொல்ல, அவனை தட்டி கொடுத்து கொண்டே அவன் கைகளை பிடித்து கொண்டு கண்ணன் சென்றார். மாப்பிள, உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் நேற்று வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, இன்னைக்கு காலையில் கோவிலுக்கு புறப்படும் போது கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்று சொல்லிக்கொண்டே விஜயின் கையை பிடித்து மெதுவாக பங்களாவின் இடதுபுறம் அந்த கார்டன் பக்கம் அழைத்து சென்றார். அங்கே வெளிநாட்டு ரக கார்களின் அணிவகுப்பு நின்று கொண்டு இருக்க, அங்கே தனியாக ஒரு கார் மட்டும் தங்க நிறத்தில் போர்வை ஒன்று பொருத்தப்பட்டு நிற்க, அதுதான் கிஃப்ட் என்று பார்த்த அனைவருக்குமே தெரியும்படி இருந்தது. ஆதிராவும் எதுவுமே பேசாமல் தன்னுடைய அப்பாவுடன் நடந்து செல்ல, அந்த காரின் அருகே கூட்டி சென்று தன்னுடைய மகளையும் மருமகளையும் நிறுத்திய கண்ணன் அருகில் இருந்த அவரின் மேனேஜரை பார்க்க, அவர் பவ்யமாக கொண்டு வந்து அந்த ஹைடெக் அல்ட்ரா ரிமோட் கீயை கண்ணனின் கையில் கொடுத்தார். அது பென்ஸ் முத்திரையோடு காணப்பட, விஜயை பார்த்து புன்னகைத்த கண்ணன், மாப்பிளை, இதுதான் என்னுடைய சின்ன கிஃப்ட். இனி நீங்க எங்க போனாலும் இதுல தான் டிராவல் பண்ணணும் என்று சொல்லிவிட்டு அந்த பென்ஸ் ரிமோட் கீயை கையில் கொடுத்தார். படத்திலும் யூடியூபிலும் மட்டுமே பார்த்த அந்த பென்ஸ் காரின் ரிமோட்டை தன் கையில் அதிக சங்கடத்துடன் விஜய் வாங்கி கொள்ள, வாங்கியவுடன் பார்வை ஆதிராவின் பக்கம் செல்ல, ஆதிரா அதை பற்றி எல்லாம் எதுவும் கண்டு கொள்ளாமல் எங்கேயோ பார்த்து நின்றாள். ஆதிரா, நீயும் மாப்பிளையும் சேர்ந்து காரை ஓபன் பண்ணுங்க என்று கண்ணன் சொல்ல, விஜய் ஒரு புறமும் ஆதிரா ஒரு புறமும் நின்று அந்த தங்க நிறத்தில் போர்த்தி இருந்த அந்த கார் கவரை விலக்கினார். அதன் உள்ளே அது காரா அல்லது கப்பலா என்பது போல பென்ஸ் எஸ் கிளாஸ் கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த கார் நின்று கொண்டிருந்தது. விஜயோ தன்னுடைய i20 காரையே தினமும் 10 முறை சுற்றி சுற்றி வந்து அழகு பார்த்தவனுக்கு அந்த கப்பலை பார்த்ததும் யாராவது என்னை கைத்தாங்கலாக கூட்டிட்டு போங்களேன் என்பது போல் இருந்தது. என்ன மாப்பிள, உங்களுக்கு கார் பிடிச்சிருக்கா? ரோல்ஸ் ராயல்ஸ் தான் புக் பண்ணலாம்னு இருந்தேன். பட் அது டெலிவரி கொடுக்க லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு அவைலபிளா இருந்த ஒரு பிரீமியம் காரை வாங்கிட்டேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா சொல்லுங்க, அது இருந்துட்டு போகட்டும். ரோல்ஸ் ராயல்ஸ் வந்த உடனே அதை எடுத்துக்கங்க என்று கண்ணன் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு திகைத்து போன விஜய்க்கு சரியாக 15 நாட்களுக்கு முன்பு ஓடிய அந்த காட்சி ஞாபகத்திற்கு வந்தது. சார், காருக்கெல்லாம் செகண்ட் ஹேண்ட் டயர் சரி வராது சார், புது டயராகவே போட்டுக்கங்க என்று அந்த டயர் கடைக்காரர் விஜயிடம் சலித்து கொண்டார். டயர் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. புதுசு போடணுமா பழசு போடணும்னா எனக்கு தெரியும். முன்னாடி 2 டயர் புதுசு போட்டா போதும். பின்னாடி 2 டயர் செகண்ட்ஸ்ல தான் வேணும். பின்னாடி எல்லாம் பணம் செலவு பண்ணி புதுசு போட்டா எதுக்கு ஆகிறது என்று விஜய் கேட்க, சார், செகண்ட் டயர் போடுறது கூட ஓகே தான். ஆனால் நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு எல்லாம் அதுவும் பட்டன் வேற 1/2 இன்ச்சுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா என்று அந்த டயர் கடைக்காரர் சொன்னார். ஹலோ, டி நகர் பக்கம் போனால் எத்தனை டயர் கடை இருக்குன்னு தெரியுமா? அங்கே எல்லாம் இன்னும் 200 300 ரூபாய்க்கு கம்மியாகவே டயர் கிடைக்கும். இருந்தாலும் அடிக்கடி நம்ம கடையில் டயர் வாங்கிட்டு இருக்கோம். அதனால தான் இங்கே வந்து கேட்டால் என்னமோ ரொம்ப தான் பிகு பண்ணுறீங்க. நல்ல நீட்டான கண்டிஷனில் ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓடணும். அந்த மாதிரி செகண்ட்ஸ் டயர் கிடைக்குமா கிடைக்காதா என்று விஜய் அந்த டயர் கடைக்காரரிடம் பேரம் பேசிக்கொண்டு இருந்தான். அட என்ன சார், உங்களோட பெரிய ரோதனையாக போச்சு. சரி சரி, நீங்கள் முதல்ல புது டயர் முன்னாடி போட்டுட்டு போங்க. பின்னாடி மாற்றுறதுக்கு உங்களுக்கு 2 3 நாளில் செகண்ட்ஸ் டயர் ஏற்பாடு பண்ணி தரேன் என்று அந்த டயர் கடைக்காரர் சொன்னார். இந்த கதையெல்லாம் வேண்டாம் தலைவா,
நீங்க செகண்ட்ஸ் டயர் வந்ததுக்கு அப்புறமே சொல்லுங்க. அப்ப வந்து முன்னாடி 2ம் புதுசும், பின்னாடி 2 பழசும் ஒன்றாகவே போட்டுக்கிறேன். இப்போ புதுசா மாட்டி விட்டுட்டு 4 நாள் கழிச்சு வந்து கேட்டா, "பழசு எல்லாம் கிடைக்கல சார். புதுசு தான் இருக்கு. போட்டா போடுங்க, போடாட்டிட்டு போயிட்டே இருங்கன்னு" சொல்லுவீங்க. இதெல்லாம் எத்தனையோ பார்த்தாச்சு. நீங்க டயர் வந்த உடனே ஃபோன் பண்ணுங்க. நான் வந்து மாத்திக்கிறேன் என்று விஜய் சொல்ல, அந்த டயர் கடைக்காரர் விஜயை பார்த்து 2 கையும் எடுத்து கூப்பி, "இன்னும் 4 நாளில் பழைய டயர் 2ஐ வாங்கி வைத்துவிட்டு உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன்" என்று கெஞ்சி கூத்தாடியபடியே அவனை அங்கிருந்து அனுப்பி வைத்தார். 3000 4000 கார் டயருக்காக 15 நாட்களுக்கு முன்பு பேரம் பேசிக் கொண்டு இருந்த விஜயின் கையில் இப்பொழுது சொந்தமாக அந்த ரூ. 2,50,00,000 பென்ஸ் கார் இருந்தது. "மாப்ள என்னாச்சு? ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு கார் எதுவும் பிடிக்கல?" என்று கண்ணன் உண்மையாகவே எங்கு தன் மாப்பிள்ளைக்கு கார் பிடிக்கவில்லையோ என்ற சிறிய பயத்தில் கேட்க, விஜய் தன் மாமனாரை பார்த்து மனதுக்குள் சொன்னான், "நீங்க இத்தனை கோடி ரூபாய் கார் கொடுத்தது கூட எனக்கு பெரிய அதிர்ச்சி இல்ல சார். ஆனா உங்களுக்கு இந்த கார் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டீங்களே ஒரு கேள்வி. நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட அழுததில்ல சார். ஆனா நீங்க கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா சத்தியமா இங்கேயே அழுதுடுவேன்னு தோணுது. எதுக்கும் ஒரு எல்லை இருக்கு சார்" என்று விஜய் மனதுக்குள் பேசிக் கொண்டிருக்க, கண்ணனோ விஜயை பிடித்து உலுக்க, சட்டென்று ஞாபகத்திற்கு வந்தவனாய் சொன்னான், "ஐயோ சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். கார் ரொம்ப அழகா இருக்கு" என்று விஜய் சொல்ல, ஆதிரா விஜயை ஏளன பார்வை ஒன்றை பார்த்தவாறு முகத்தை திருப்பிக் கொண்டாள். "ரொம்ப சந்தோஷம் மாப்ள. நீங்களும் ஆதிராவும் இந்த கார்ல கோவிலுக்கு வந்துருங்க. நாங்க அப்படியே முன்னாடி போறோம்" என்று கண்ணன் சொல்ல, அங்கே நின்று இருந்த டிரைவருக்கு கண்களைக் காட்ட, கண்ணனின் காரும் மற்றும் 4, 5 ஆடி மற்றும் BMW கார்களும் வரிசையாக புறப்பட, அதில் உறவினர்கள் அனைவரும் ஏறிக்கொண்டனர். "ஆதிரா, நீயும் மாப்பிள்ளையும் பின்னாடி வாங்கம்மா. நாங்க முன்னாடி போறோம்" என்று கண்ணன் சொல்ல, அவருக்கு புன்னகைத்த ஆதிரா தலையை ஆட்டினாள். அவர்களுடைய கார் அந்த பிரம்மாண்டமான பங்களாவின் கேட்டை தாண்டி இருக்க, விஜய் அந்த ரிமோட்டையும் அந்த காரையும் ஒரு முறை மாறி மாறி பார்த்தான். ரிமோட்டையும் காரையும் மாறி மாறி பார்த்த விஜய் மெதுவாக ஆதிராவின் பக்கம் கண்களைத் திருப்ப, ஆதிராவோ 2 கைகளையும் கட்டிக்கொண்டு விஜயை முறைத்துக் கொண்டு நின்றாள். "என்ன இவ வேற ஒரு மாதிரி பார்க்கறாளே" என்று விஜய் யோசித்துக் கொண்டிருக்க, "ஹலோ மிஸ்டர், கோவிலுக்கு போற மாதிரி ஐடியா இருக்கா? இல்ல இங்கேயே நின்னுட்டு இப்படியே நின்னு யோசிச்சுட்டு இருக்க போறியா?" என்று ஆதிரா கேட்க, "இல்லைங்க, இதோ போலாம்" என்று சொன்ன விஜய் அந்த ரிமோட்டையே மீண்டும் ஒருமுறை சுற்றிப் பார்த்துவிட்டு டிரைவர் சீட்டின் அருகில் வந்தான். விஜய் டிரைவர் சீட்டின் அருகே வருவதற்குள்ளாகவே ஆதிரா முன் சீட்டில் வந்து அமர்ந்து எதுவும் பேசாமல் கண்ணாடி வழியே பார்த்துக் கொண்டிருக்க, விஜய் கார் அருகில் வந்து டோரை திறந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். உள்ளே அமர்ந்த விஜய் ஆதிராவை மெதுவாக பார்த்துவிட்டு ஸ்டேரிங்கையும் காரின் முன்பகுதியையும் பார்த்தவனுக்கு தூக்கி வாரிப் போட்டது. "அட பாவிங்களா, இது என்ன காரா இல்ல ஃபிளைட்டா? எதுக்குடா இத்தனை பட்டனை குடுத்து வச்சிருக்கீங்க? ஐயோ, எதை அழுத்துறது, என்ன பண்றதுன்னு ஒரு யளவும் புரியலையே" என்று யோசித்துக் கொண்டிருந்த விஜய் ஒரு வழியாக இன்ஜினை ஸ்டார்ட் செய்யும் பட்டனை கண்டுபிடித்தவன் மனதுக்குள் பெருமூச்சு ஒன்றை விட்டு அந்த பட்டனை அழுத்த, கார் சத்தமே இல்லாமல் ஸ்டார்ட் ஆனது. அது ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்பதைக் காட்டும் விதமாக அந்த காரின் முன்னே இருந்த பெரிய டிஸ்ப்ளே ஆனாகி, அதற்கு பென்ஸ் சிம்பிள் வந்து ஒரு அழகான பெண்ணின் குரல் டிஜிட்டலில் பேசி வரவேற்க, அந்த காரை நகர்த்தலாம் என்று கியர் போடுவதற்காக தனது இடது பக்கம் பார்த்த விஜய்க்கு பகீர் என்றது. "அட பாவிங்களா, எங்கடா இங்க இருந்த கியரை காணோம்? ஆட்டோமேட்டிக் காரா இருந்தாலும் கியர்னு ஒண்ணு இருக்குமேடா. ஐயோ, இப்ப அதை நான் எங்கேன்னு போய் தேடுவேன்" என்று எரிச்சலை பயத்தோடு விழுங்கிக் கொண்டு அங்கும் இங்கும் கியரை தேடிக் கொண்டிருக்க, சற்று சத்தமாக பெருமூச்சு ஒன்றை விட்ட ஆதிரா பொறுமை இழந்தவளாய் திரும்பி விஜயை பார்த்தாள். "ஹலோ, உனக்கு கார் ஓட்டத் தெரியுமா தெரியாதா?" என்று ஆதிரா கேட்க, "தெரியுங்க ஆனா" என்று விஜய் இழுக்க, "என்ன தெரியும் என்ன ஆனா?" என்று கோபமாக ஆதிரா கேட்க, "இல்லைங்க, காருக்குள்ள ஒரு பொருளைக் காணோம். இல்ல வைக்க மறந்துட்டாங்களோ என்னமோ" என்று விஜய் உளறினான். "என்னது, வைக்க மறந்துட்டாங்களா? புது கார்ல? அப்படி எதைத் தான் தேடிக்கிட்டு இருக்க?" என்று ஆதிரா கேட்க, "அது ஒண்ணும் இல்லைங்க, கியரைக் காணோமே, அதைத் தான் தேடிட்டு இருந்தேன்" என்று விஜய் சொல்ல, தன் நெற்றியில் அடித்துக் கொண்டு ஆதிரா சொன்னாள், "இந்த காருக்கெல்லாம் கியர் வராது, ஒண்ணும் வராது. பாரு, இந்த ரவுண்ட் நாப், இதுதான் கியர்.
இதை ஸ்க்ரோல் பண்ணினா டிரைவ் மோடு, ஆக்ஷன் மோடு அண்டு பார்க்கிங் மோடு எல்லாமே இதில் இருக்குது. முன்ன பின்ன இந்த மாதிரி காரை எல்லாம் பார்த்து இருக்கியா? எப்படி பார்த்திருக்க முடியும்? இதுக்கு எல்லாம் ஆசைப்பட்டு தானே இப்போ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க. என்னமோ படத்தில் கூட சொல்லுவாங்களே, இதற்கு தானே ஆசைப்பட்டா பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன, நினைச்ச மாதிரி காரு கைக்கு வந்துருச்சு, ஓட்டு போலாம் என்று ஆதிரா சொல்ல, எதுவும் பேசாமல் அப்படியே அமர்ந்து இருந்த விஜய் மீண்டும் ஆதிராவை பார்த்து சொன்னான். ஏங்க தப்பா நினைக்கலான்னு நீங்களே இந்த காரை என்று விஜய் சொல்ல, தலையை ஆட்டிய ஆதிரா எரிச்சலோடு மீண்டும் தன் நெற்றியை தன்னுடைய அழகான விரல்களால் அடித்து கொண்டவள் முன் சீட்டை விட்டு இறங்க, விஜயும் அப்பாடா என்பது போல வேக வேகமாய் டிரைவர் சீட்டில் இருந்து இறங்கினான். இருவரும் அடுத்த சில நொடிக்குள் தங்களது சீட்டை மாற்றிக்கொண்டு இருக்க, ஆதிரா டிரைவிங் சீட்டில் அமர்ந்தவள் காரை வேகமாக நகர்த்த, விஜயோ முன் சீட்டில் அமர்ந்து இருந்தவன் ஆதிராவின் டிரைவிங்கை பார்த்து அசந்து போனான். அப்பா என்னம்மா ஓட்டுறா என்று யோசித்து கொண்டே வர, கார் காற்றை கிழித்து கொண்டு பறக்க, எதிரில் வந்த கார், பஸ், லாரி என்று அனைத்தும் வெகு இயல்பாக கடந்து கொண்டு கார் பறக்க, விஜயோ மெதுவாக அந்த சீட் பெல்ட்டை இழுத்து மாட்டிக்கொண்டான். அதை கவனித்த ஆதிரா சாலையை பார்த்து காரை ஓட்டியவாறே கேட்டாள். என்ன உயிர் மேல அவ்வளோ பயமா என்று ஆதிரா கேட்க, இல்லைங்க ஒரு சேஃப்டிக்கு தான் என்று விஜய் சொல்ல, கார் கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணுறதுக்கு சேஃப்டி பார்க்குற நீ, வாழ்க்கை முழுவதும் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய சேஃப்டியோட நான் வாழலாம்னு நினைச்ச வாழ்க்கையில் இப்படி அன்வான்டா தலையை கொண்டு வந்து நுழைச்சி இருக்கியே, எனக்கு எப்படி இருக்கும் என்று ஆதிரா கேட்க, விஜய் ஆதிராவை மௌனமாக பார்த்தான். கொஞ்ச தூரம் டிராவல் என் கூட பண்ணுறதுக்கு உனக்கு பயமும் ஒருவித எரிச்சலும் இருக்கிறது உண்மைதான்னு உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது. யார் என்னன்னு தெரியாமல் இன்னொருத்தரை லவ் பண்ண ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. உன்னை மாதிரி ஒரு மோசமானவன் கூட என்னுடைய லைஃபை டிராவல் என்னால் எப்படி பண்ண முடியும்? என்னால் எப்படி நிம்மதியாக உன் கூட இருக்க முடியும் மிஸ்டர் விஜய்? இப்போவும் சொல்கிறேன், இதோ இந்த கார், இன்னும் எவ்வளவு வேணும்னாலும் பணம், இது எல்லாம் உனக்கு கிடைக்கிறதுல எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. நீ எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கோ, நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நான் சொல்லும்போது என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிடணும். எந்த விதமான கேள்வியும் கேட்காம எனக்கு நீ டைவர்ஸ் கொடுக்கணும். இப்போதைக்கு என்னுடைய அப்பாவுடைய நிம்மதியும் சந்தோஷம்தான் முக்கியம். நான் எப்போ அவர்கிட்ட எடுத்து சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி உன்னை வெளியே அனுப்புகிறேனோ, அப்ப நீ எப்படி இப்ப புள்ளப்பூச்சி மாதிரி உள்ள காலடி எடுத்து வச்சு வந்தியோ, அதே மாதிரி நான் சொல்லும்போது வெளியே போயிட்டே இருக்கணும் என்று ஆதிரா சொன்னாள். தங்களது வாழ்க்கையை தங்கள் குலதெய்வத்தின் கோவிலில் பூஜை செய்து ஆரம்பிக்க சென்று கொண்டு இருக்கும் பொழுதே, தங்கள் வாழ்க்கையின் முடிவை பற்றி உறுதியாக ஆதிரா விஜயிடம் சொல்லிக் கொண்டிருக்க, விஜயும் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் தன் வாழ்க்கையில் மேலும் என்ன நடக்கப் போகிறது, இவள் சொல்வதுதான் முடிவா அல்லது ஆண்டவன் எழுதியிருக்கிறது முடிவு வேற ஒன்றா என்ற எந்தவித சிந்தனையும் இன்றி நடப்பது நடக்கட்டும் என்ற ஒரே முடிவோடு பேசாமல் அந்த 2.5 கோடி ரூபாய் கப்பலில் தன் பயணத்தை தொடங்கினான் விஜய். சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் அந்த ஒரு அழகிய கிராமத்தில் கண்ணனின் குலதெய்வ கோவில் அமைந்திருக்க, கண்ணன் மற்றும் அவரின் உறவினர்கள் பிரகாசம் மற்றும் அவரின் உறவினர்கள் என்று அனைவருமே அந்த கோவிலை வந்து அடைந்திருந்தனர். அடுத்து 10 நிமிடங்களில் அந்த புதிய பென்ஸ் கார் கோவிலை வந்து சேர்ந்திருக்க, அதிலிருந்து இறங்கினார்கள் விஜயும் ஆதிராவும். விஜயை பார்த்ததும் அவன் அருகில் வந்த பிரகாசம் கட்டி பிடித்து தன் மகனுக்கு முத்தம் கொடுக்க, அதற்குள் அம்மா பாக்கியமும் தங்கை யாழினியும் அருகில் வந்து அவனை கட்டிப்பிடித்து கொண்டார்கள். அவர்களெல்லாம் அவனை கட்டிப்பிடித்து கொண்டு இருந்தார்கள் என்பதை விட, விஜய்தான் அவர்களை கட்டிப்பிடித்து கொண்டு இருந்தான். காரணம், தன் அம்மாவையும் அப்பாவையும் தங்கையையும் பார்த்த பிறகுதான் ஏதோ ஒரு ஜெயிலிலிருந்து வெளியே வந்தது போன்ற உணர்வும், தன் குடும்பத்தை மீண்டும் பார்த்தது போன்ற உணர்வும் இருக்க, அதை எப்படி வெளிக்காட்டிக் கொள்வது என்பது தெரியாமல் அவர்களுடன் நின்று கொண்டு இருந்தான். விஜயை மெதுவாக பார்த்தாள் ஆதிரா. அதற்குள் விஜயின் அம்மா பாக்கியம் யாழினியும் ஆதிராவிடம் வந்து அவளுடைய கைகளை பிடித்து பேசிவிட்டு மீண்டும் தன் மகனிடம் வந்துவிட்டனர். அவர்களுக்கு தன் புன்னகையை கொடுத்த விஜயின் அம்மா பாக்கியத்திடம் சற்று மரியாதையாகவும் நடந்து கொண்ட ஆதிரா, அவர்கள் நகர்ந்து மீண்டும் விஜயிடம் வேறு ஏதோ பேச ஆரம்பித்துவிட, விஜயை பார்த்த ஆதிரா ஏதாவது சொன்ன என்றபடி கண்களாலேயே விஜயை மிரட்ட, விஜயும் தன் புருவங்களை உயர்த்தியவாறு ஆதிராவை பார்த்தான். விஜய் பார்த்த பார்வையில் தன் கண்களை அகல விரித்த ஆதிரா சற்றென்று தன் செல்போனை எடுத்து
எதையோ டைப் செய்துவிட்டு மீண்டும் அதை வைத்துவிட அடுத்த நொடியே விஜயின் செல்லுக்கு அந்த மெசேஜ் வந்தது. என்ன உங்க அம்மா அப்பா இருக்காங்கிற தைரியமா? எதுவும் சொல்லாதன்னு செய்கை காட்டினால் என்னையே முறைச்சு பார்க்குற என்று ஆதிராவிடமிருந்து மெசேஜ் வந்திருக்க, அதை பார்த்துவிட்டு செல்போனை தன் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்ட விஜய் தன் அப்பாவிடமும் அம்மாவிடமும் ஏதோ பேச ஆரம்பித்து விட்டான். தனக்கு ஒரு ரிப்ளை கூட செய்யாமல், அவளை மீண்டும் பார்க்க கூட செய்யாமல் அவன் குடும்பத்துடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்த ஆதிராவுக்கு எரிச்சல் வந்தது. அதற்குள்ளாகவே அவர்களை நோக்கி இருந்தார் கண்ணன். மாப்ள வாங்க, ஆதிரா வாமா, சம்மந்தி எல்லோரும் வாங்க, உள்ளே போகலாம் என்று கண்ணன் சொன்னார். அதே சமயம் அந்த கோவில் பூசாரி வெளியே வந்து கண்ணனுக்கு மரியாதை கொடுத்து பவ்யமாக உள்ளே அழைத்து சென்றார். ஐயா வணக்கம். நீங்க இன்னைக்கு வரதா நேத்து ராத்திரியே ஈஸ்வரன் சாமி கூப்பிட்டு சொல்லியிருந்தார். அதனால தான் சிறப்பு பூஜைகளை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சிறப்பு அர்ச்சனை சிறப்பு பூஜை பண்ணி கொடுக்க சொல்லி இருந்தார் என்று அந்த பூசாரி சொல்ல, ரொம்ப நல்லதுங்க பூசாரி. அம்மனுக்கு நகை ஒன்று சாத்துறதா வேண்டுதல். என்னுடைய மாப்பிள்ளை கையால அதை குடுக்கணும்னு ஆசைப்படுகிறேன் என்று கண்ணன் சொன்னார். அதெல்லாம் அமோகமா பண்ணிடலாம் ஐயா. வாங்க உள்ளே போகலாம் என்று சொல்லிக்கொண்டு கண்ணனை உள்ளே அழைத்து செல்ல, கண்ணன் திரும்பி ஆதிராவையும் விஜயையும் பார்க்க, ஆதிரா ஒருபுறமும் விஜய் அவருடைய குடும்பத்துடன் ஒருபுறமும் நடந்து வந்து கொண்டிருக்க, கண்ணன் மெதுவாக நின்று ஆதிராவிடம் சொன்னார். என்னம்மா நீ பாட்டுக்கு தனியா வந்துட்டு இருக்க? மாப்பிள்ளை கூட சேர்ந்து வா. அவர் குடும்பத்தோட பேசிட்டு வரார். நீ பாட்டுக்கு தனியா வந்துட்டு இருக்க என்று கண்ணன் சொல்ல, அப்பொழுதுதான் விஜய்க்கும் தனக்கும் இருக்கும் இடைவெளியை உணர்ந்தவளாய், ஓகேப்பா, அவள் ஏதோ அவர் ஃபேமிலி கூட பேசிட்டு இருந்தார். அதனால தான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு என்று ஆதிரா சொல்ல, அட என்னம்மா நீயும் தான் அவருடைய ஃபேமிலி. அவங்களுக்கும் உனக்கும் நடுவுல எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது. நீ அவர்களுடைய பொண்ணு. இப்ப முதல்ல போய் மாப்பிள்ளையுடன் சேர்ந்து வா என்று கண்ணன் சொல்ல, தலையை ஆட்டி ஆதிரா மெதுவாக விஜயின் அருகில் சென்றாள். விஜயோடு சேர்ந்து நடந்து கொண்டு வர, விஜய் எதையோ தன் தங்கையிடம் பேசிக்கொண்டே நடந்து வர, மீண்டும் கண்ணன் திரும்பி தன் மகளையும் மருமகனையும் பார்க்க, தன்னுடைய அப்பா மீண்டும் எதையாவது சொல்வாரோ என்னவோ என்று நினைத்து சற்றே அவனோடு சேர்ந்து நடந்து செல்லலாம் என்று நினைத்தவள் விஜயின் அருகில் நெருங்க, இருவரின் கைகளும் ஒன்றோடு ஒன்று உரசின. தன்னுடைய கைகளில் ஆதிராவின் கை உரசிய நொடியே ஏதோ ஒரு அதிர்வு விஜயின் உள்ளே படர, சற்றென்று திரும்பி பார்த்தான். தன்னோடு ஒட்டியவாறு ஆதிரா நடந்து வந்து கொண்டிருக்க, தன் புருவங்களை சுருக்கி ஆதிராவை பார்த்தான். ஆதிராவும் விஜயை பார்த்து வேண்டா வெறுப்பாய் புன்னகைத்தாள். புன்னகைத்தவள் முன்பே நடந்து செல்லும் தன்னுடைய அப்பாவை கண்களால் காட்ட, அவரும் அப்பொழுது திரும்பி பார்த்து கொண்டு செல்ல, அவருக்காகத்தான் இந்த அரங்கேற்றமா என்று நினைத்த விஜய் எதுவும் பேசாமல் நடந்து வந்தான். கண்ணனோ தன் மகளை பார்த்து புன்னகைத்து கொண்டே கோவிலின் உள்ளே நுழைந்தார். அந்த அம்மன் கோவில் பூஜைகள் அனைத்தும் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க, விஜயையும் ஆதிராவையும் முன்னே நிறுத்தி வைத்து கண்ணன் அம்மனை தரிசிக்க வைத்து கொண்டு இருந்தார். அதே சமயம் சற்றே திரும்பி பார்த்து குரல் கொடுத்தார். சந்தானம் என்று குரல் கொடுக்க, சற்று தள்ளி நின்று சாமி பார்த்து கொண்டிருந்த கண்ணனின் பர்சனல் பி.ஏ. சந்தானம் வேகமாய் அவர்களின் அருகில் ஓடி வந்தார். சார் என்றபடி சந்தானம் வந்து நிற்க, அதை எடுத்துக்கிட்டு வாங்க சந்தானம் என்று கண்ணன் சொன்னார். சரிங்க சார், இதோ எடுத்துக்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாய் நகர, அடுத்த 5 நிமிடங்களில் மிகப்பெரிய நகைப்பெட்டி ஒன்றை தன் கையில் எடுத்து கொண்டு வந்தார். 2 கைகளிலும் அதை தாங்கி பிடித்தவர் அந்த நகைப்பட்டியோடு அம்மனின் கருவறைக்குள் சற்று முன்பு நின்று கொண்டு இருந்த கண்ணனின் அருகில் வந்து அந்த பெட்டியை சந்தானம் நீட்ட, அந்த பெட்டியை 2 கைகளாலும் தொட்டு வணங்கிய கண்ணன் மெதுவாக அதை திறந்தார். உள்ளே 50 பவுன் மதிக்கத்தக்க அம்மனுக்கு சாத்துவதற்காக தயாராக இருந்த அந்த தங்க ஆபரணம் ஒன்று கண்களை கூச செய்து கொண்டிருக்க, அருகில் நின்று இருந்த விஜயின் பக்கம் திரும்பினார் கண்ணன். மாப்ள, இதுதான் அம்மனுக்கு நாம சாத்த வேண்டிய நகை. நீங்க தான் உங்க கையால அம்மனுக்கு இதை சாத்தணும் என்று கண்ணன் சொல்ல, சரிங்க சார் பண்ணிடுறேன் என்றான் விஜய். சந்தானம் மாப்பிள்ளைகிட்ட குடுங்க என்று கண்ணன் சொல்ல, அவரின் பி.ஏ. சந்தானம் விஜயிடம் அதை கொடுத்தார். விஜய் அந்த நகையை தொட்டு வணங்க, அருகில் நின்று கொண்டிருந்த பூசாரி சொன்னார். எல்லாம் அம்மனுக்கு சாத்த போற நகையை தொட்டு கும்பிடுங்க என்று சொல்ல, பிரகாசம், கண்ணன் உள்ளிட்ட அனைவரும் அந்த நகையை தொட்டு வணங்கிவிட்டு நகர்ந்து கொள்ள, விஜய் அந்த நகையை தன் கையில் எடுத்து கொண்டு அம்மனின் கருவறைக்குள் நுழைந்தான்.
"ஆதிரா, நீ என்ன இங்கேயே நின்னுட்டு இருக்க? நீயும் மாப்பிள்ளையோட போய் நில்லுமா" என்று கண்ணன் சொல்ல, தலையை ஆட்டி ஆதிரா அவளும் கருவறைக்குள் நுழைய, விஜய்க்கு சாதாரணமாகவே பக்தி ஓரளவுக்கு அதிகம் என்பதால் அம்மனுக்கு இப்படி ஒரு நகையை சாத்தப் போவதை நினைத்து உள்ளுக்குள் பூரிப்பு அடைந்தவன், அதை சாத்துவதற்காக அம்மனை மனதார வேண்டிக் கொண்டு அருகில் நிற்க, அதே சமயம் உள்ளே ஆதிராவின் முகத்தை பார்த்ததும் அவனுடைய பூரிப்பெல்லாம் சற்றென்று காணாமல் போனது. ஆதிராவும் விஜய் அருகில் வந்து நிற்க, விஜயோ ஆதிராவை பார்த்து கொண்டு இருக்க, ஆதிரா மெதுவாக முணுமுணுத்தாள். "எதுக்கு நகையை தூக்கிட்டு ஓடுற மாதிரியே பார்த்துட்டு இருக்க? சாமிக்கு தானே போட சொல்றாங்க, போடு. என் மூஞ்சில என்ன சர்க்கஸா நடந்துட்டு இருக்கு? இங்கேயே பார்த்துட்டு இருக்க" என்று சொல்ல, பெருமூச்சு ஒன்றை சற்று கோபமாக விட்ட விஜய், சற்றென்று அம்மன் பக்கம் திரும்பியவன், 2 கைகளையும் அந்த நகையோடு தூக்கி வணங்கிவிட்டு, "அம்மா தாயே, எனக்கு கூடிய சீக்கிரம் இதிலிருந்து விடுதலை குடுமா" என்று வேண்டிக் கொண்டே விஜய் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கேட்க, ஆதிராவு விஜயிடமிருந்தும் அந்த கல்யாண பந்தத்தில் இருந்தும் விடுதலை கேட்க, அவர்கள் இருவரை தவிர அங்கே சுற்றியிருந்த அனைவருடைய வேண்டுதலும் மொத்தமாக அவர்கள் இருவருக்கும் எதிராக இருந்தது. மாப்பிள்ளையும் மகளும் 100 வருஷம் இதே மாதிரி சந்தோஷமா வாழணும் என்று கண்ணனும், என் மகனுக்கு கிடைத்த இந்த பொன்னான வாழ்க்கை அவன் வாழ்க்கை முழுக்க அவனுக்கு நிறைஞ்சு இருக்கணும், அவன் சந்தோஷமா வாழணும், அவன் நினைத்ததை எல்லாம் நடத்தி காட்டணும், இதுக்கு எல்லாம் நீதான் அவன் கூட துணையா இருக்கணும் என்று பிரகாசமும் மற்றும் மணமக்கள் சீருடனும் சிறப்புடனும் வாழ வேண்டும் என்றும் அனைவரும் வேண்டி முடித்து இருந்தனர். யாரின் வேண்டுதலை ஏற்று யாரின் பக்கம் அம்மன் சாயப் போகிறார் என்பதையெல்லாம் இந்த அழகான அலப்பறையான டிராவல்ல ஆன் த வேல தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக அம்மனுக்கு தான் நினைத்த வேண்டுதலை கண்ணன் நிறைவேற்றி முடித்து இருக்க, பூஜைகள் அனைத்தும் வெகு சிறப்பாக நடந்து முடிந்து இருந்தனர். அதே சமயம் அந்த பூசாரி 2 மாலைகளை அம்மனின் அருகில் இருந்து எடுத்து வந்தவர் விஜயிடம் ஒரு மாலையையும் ஆதிராவிடம் ஒரு மாலையும் கொடுக்க, இருவரும் எதுவும் பேசாமல் அந்த மாலையை கைகளில் வாங்கி கொண்டனர். அந்த பூசாரி சொன்னார், "2 பேரும் அம்மனுக்கு முன்னாடி நின்னு மாலையை மாத்திக்குங்க" என்று அந்த பூசாரி சொல்ல, விஜயும் ஆதிராவும் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தனர். இருவரும் அப்படியே நின்று கொண்டு இருக்க, அருகில் நின்றிருந்த கண்ணன் சொன்னார், "என்னம்மா அப்படியே நின்னுட்டு இருக்க? இந்த பக்கம் வா, மாப்பிள்ளை அந்த பக்கம் வரட்டும், அப்பதான் அம்மனுக்கு முன்னாடி நின்னு மாலை மாத்திக்க முடியும்" என்று கண்ணன் சொல்ல, ஆதிரா நினைவுக்கு வந்தவளாக இடது பக்கம் வந்து நிற்க, விஜயும் வலது பக்கம் வந்து நின்றான். "மாப்பிள்ளை, நீங்க முதல்ல போடுங்க" என்று கண்ணன் விஜயை பார்த்து சொல்ல, விஜய் கண்ணனை பார்த்து வேறு வழி இல்லாமல் மெதுவாக புன்னகைத்தவன், சற்றே சிறிய நடுக்கத்துடன் இருந்த கைகளில் அந்த மாலையை பிடித்து கொண்டு ஆதிராவின் அருகில் கொண்டு செல்ல, மாலையை போட்டா என்ன சொல்வாளோ, இதற்கு என்னென்ன பேசப் போகிறாளோ என்று நினைத்து கொண்டே அவளின் கழுத்தில் மாலையை போட விஜய் கையை கொண்டு செல்ல, ஆதிராவும் வேறு வழியின்றி பேசாமல் நின்றாள். மனதுக்குள் மட்டும் கோபமும் எரிச்சலும் குமுறி கொண்டு இருக்க, அதை வெளிக்காட்டிக் கொள்ள முடியாமல் ஆதிரா நின்றாள். விஜய் அந்த மாலையை ஆதிராவின் கழுத்தில் போட, ஆதிரா மெதுவாக விஜயை அண்ணார்ந்து பார்த்தாள். அந்த பார்வை விஜயின் அடிமனதில் ஏதோ ஒரு புதிய உணர்வை தூண்டியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆதிராவின் மனதுக்குள் எரிமலையாய் குமுறிக் கொண்டிருந்தாலும் அந்த பார்வையில் சத்தியமாக எரிமலை வெப்பம் தெரியவில்லை. அதற்கு பதிலாக வேறு என்னமோ தெரிந்தது. அந்த பார்வையில் உறுத்தல் இல்லை. தன் தோளில் மாலையிட்ட அவன் முகத்தை பார்க்கும்பொழுது, அவனின் கண்களை நேருக்கு நேர் பார்க்கும்பொழுது அதில் கோபம் இல்லை. ஏதோ ஒரு இனம் புரியாத உறவின் அங்கமாய் அந்த பார்வை வெளிப்பட்டது. அந்த பார்வை விஜயின் மனதிற்குள் சொன்ன கதைகள் பல 100 என்பது போல இருக்க, விஜயோ ஒரு நொடி ஆச்சரியப்பட்டவனாய் ஆதிராவை பார்த்தான். தன்னையும் மீறி தன்னுடைய பார்வை விஜயின் மனதிற்குள் பேசிவிட்டது என்பதை அறியாத ஆதிரா மனதுக்குள் இருந்த எரிச்சலோடு தன்னுடைய கையில் இருந்த அந்த மாலையை விஜயை நோக்கி சற்று கால்களை மெதுவாக தூக்கி அவன் தோளில் போட முயற்சித்து கொண்டு இருக்க, விஜயும் மெதுவாக குனிந்து அந்த மாலையை வாங்கி கொண்டான். "ரொம்ப நல்லது. அம்மனுடைய அருள் தம்பதியினருக்கு பூர்ணமா கிடைச்சிருக்கு. எப்பவும் அம்மன் உங்க கூடவே இருப்பா. 2 பேரும் பல்லாண்டு வருஷம் அம்மனுடைய அருளால் நல்லபடியா நிறைவோடு வாழணும். அம்மனுக்கு முன்னாடி நின்னு உங்களை வாழ்த்துகிறேன்" என்று அந்த பூசாரி இருவரின் தலைமீது கையை வைத்து ஆசீர்வதித்து, தீபாராதனை தட்டில் இருந்து குங்குமத்தை எடுத்து விஜய ஆதிராவின் நெற்றியில் வைக்க சொன்னார் பூசாரி. விஜயோ, "ஐயோ, இந்த பூசாரி வேற இவகிட்ட கோத்து விடுறாரே, என்ன திட்டப் போறாளோ" என்று பதற்றத்தோடு அந்த குங்குமத்தை எடுத்து ஆதிராவின் அருகில் செல்ல, ஆதிராவோ எதுவும் பேசாமல் அப்படியே நின்றாள். அந்த குங்குமத்தை விஜய் ஆதிராவின் வகிட்டில் வைத்தான்.
விஜய்க்கும் இனம் புரியாத உணர்வு வந்து தாக்கியது. ஆதிராவுக்கும் அந்த புதுவிதமான உணர்வு எப்படிப்பட்டது என்று புரியாதவாறு நின்றாள். இருவர் கண்களும் ஒரு நொடி நேருக்கு நேர் பார்த்து கொண்டது. அந்த உணர்வு எல்லாம் இருவருக்குமே புதிதாக இருந்தது. பிறகு விஜயும் ஆதிராவும் அவரை வணங்கிவிட்டு சற்று நகர்ந்து நின்று கொண்டனர். பூசாரி அருகில் நின்ற கண்ணன் தீபாரதனை தட்டில் 1000 ரூபாய் நோட்டுக்கட்டு ஒன்றை எடுத்து வைக்க, அந்த பூசாரி முகம் முழுவதும் பற்களை காட்டியவாறு 2 கைகளையும் கூப்பி வணங்கிவிட்டு நகர்ந்து சென்றார். வாங்க, கோவிலுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு, எல்லோரும் அங்க போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கலாம் என்று கண்ணன் சொல்ல, அனைவரும் கண்ணன் பின் தொடர்ந்தனர். கோவிலின் பின்னே பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் கண்ணுக்கு அழகாய் இருக்க, அந்த மரங்களை எல்லாம் சுற்றி இருப்பவர்கள் அமர்ந்திருக்க திண்ணை போன்று ஏற்பாடு செய்திருந்தது. கண்ணன் சென்று அமர்ந்தவர் விஜயையும் ஆதிராவையும் அழைத்து தன் அருகில் அமர வைத்து கொண்டார். சம்மந்தி, வாங்க, வந்து இப்படி உட்காருங்க என்று பிரகாசத்தை பார்த்து கண்ணன் சொல்ல, இல்ல சார், பரவாயில்ல, நான் இங்கேயே நிற்கிறேன் என்று பிரகாசம் சொல்ல, சம்மந்தி, இதுதானே வேணாங்கிறது. ஆஃபீஸ் விஷயத்தில் உங்கள் பேச்சை நான் கேட்டேன் இல்லையா, அந்த மாதிரி வெளி விஷயத்தில் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்கணும். நாம் 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு இருக்கோம், நீங்கள் மறக்கக்கூடாது. ஆஃபீஸில் தான் நான் கண்ணன், நீங்கள் பிரகாசம். இங்கே நான் பொண்ணை பெற்றவன், நீங்கள் பையனை பெற்றவர். 2 பேரும் சம்மந்தி, அவ்வளவுதான். இங்கு நான் முதலாளி அப்படிங்கிறதை நீங்கள் சுத்தமாக மறந்துடணும் என்று கண்ணன் சொல்ல, அடுத்த நொடியே கண்ணனை பார்த்து புன்னகைத்த பிரகாசம் அவரின் சொல்லை கேட்பதற்கு இணங்க சற்றென்று அருகில் அந்த திண்ணை ஒன்றில் அமர்ந்தார். எல்லாம் திருப்தியா சாமி கும்பிட்டாச்சுங்க சம்மந்தி என்று கண்ணன் கேட்க, ரொம்ப திருப்தியா இருந்ததுங்க சார். இந்த கோவிலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது உங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் என்றார் பிரகாசம். பிரசித்தி பெற்ற கோவில் தான் சம்மந்தி. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறதுனால முக்கியமான பூஜை, முக்கியமான அபிஷேகம் எல்லாம் அவங்க மட்டுமே செய்கிற மாதிரி கோவில் நிர்வாகம் கொண்டு வந்துடுச்சு. அதனால தான் இன்னும் இந்த கோவில் பெருசாக ஃபேமஸ் ஆகாமல் இருக்குது. இல்லைன்னா இந்நேரம் இது டாப் கோவில்களில் ஒன்றா இருந்திருக்கும். ஏன்னா அம்மனுடைய சக்தி அப்படி ஒரு சக்தி என்று கண்ணன் சொன்னார். உண்மைதாங்க சார், என்னாலேயும் அதை நல்லா உணர முடியுது. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அடுத்த வாரம் நம்மளோட குலதெய்வத்திற்கும் அப்படியே ஒரு எட்டு போயிட்டு வந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டைம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம் சார் என்று பிரகாசம் மரியாதையோடு கேட்க, அட பார்த்தீங்களா சம்மந்தி, நான் வந்த உடனே அதை தான் பேசணும்னு நினைச்சேன். அது என்ன நான் டைம் கொடுத்து போகிறது? கடவுளை காக்க வைக்கிறதுக்கு நம்ம யார் சம்மந்தி? முறைப்படி பார்த்தா உங்கள் குலதெய்வத்திற்கு போனதுக்கு அப்புறம்தான் இங்கே வந்து இருக்கணும். ஆனாலும் உங்கள் குலதெய்வம் கோவில் கிட்டத்தட்ட இங்கிருந்து 300 400 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா, உடனடியாக நம்ம புறப்பட்டு போக முடியாது. அப்படிங்கிறத காரணத்தினால்தான் முதல்ல நம்ம சாமியை கும்பிட்டுட்டு கையோடு ஒரு வாரத்துக்குள் அங்கேயும் போயிட்டு வந்துடலாம்னு முடிவு பண்ணி இருந்தேன். சரி, அம்மனுடைய சன்னதியில் வைத்தே அங்கே போகிறதை பற்றி பிளான் போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த வாரம் நாம் போயிட்டு வந்துடலாம் சம்மந்தி. ஏன்னா லேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் இன்னொரு 10 நாளில் நான் மாப்பிள்ளையையும் ஆதிராவையும் லண்டன் அனுப்பலாம்னு இருக்கேன் என்று கண்ணன் சொல்ல, பிரகாசம் மற்றும் சுற்றி இருப்பவர்களும் சிறிய ஆச்சரியத்துடன் கண்ணனை பார்க்க, விஜயும் ஆதிராவும் உச்சபட்ச அதிர்ச்சியில் கண்ணனை பார்த்தனர். அவர்களை எல்லாம் பார்த்த கண்ணன் மெதுவாக சிரித்து கொண்டே சொன்னார், அட என்ன எல்லோரும் ஆச்சரியமா பார்க்குறீங்க? புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்லையா? ஸோ என்னுடைய மருமகனும் மகளும் ஹனிமூன் போவதற்காக தான் லண்டன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். லண்டன், பாரிஸ், ஸ்காட்லாந்து இன்னும் ஒரு 15 டேஸ் புக் பண்ணியிருக்கேன். அதனால் 2 பேரும் லண்டன் புறப்படுவதற்கு முன்னாடி லோக்கலில் என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ, எங்கெங்கே போகணுமோ சொல்லிடுங்க, போயிட்டு வந்துடலாம். உங்கள் மருமகளும் என்னுடைய மருமகனும் லண்டன் இன்னும் ஒரு வாரத்தில் கிளம்புறாங்க. ஜாலியாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு ஹனிமூன் கொண்டாடிட்டு வரப்போகிறாங்க. அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு விஜயையும் ஆதிராவையும் பார்த்து புன்னகைத்து கொண்டே இருவரையும் தட்டி கொடுக்க, பிரகாசம் முதற்கொண்டு அனைவரும் சிறிய வெட்கம் கலந்த மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் வெளிப்படுத்தி கொண்டு இருந்தனர். ஆதிராவும் விஜயும் மட்டுமே ஒரே போன்று ஒரே ரியாக்ஷனை காட்டியவர்கள். மனதிற்குள் வந்த ஒரே வார்த்தையை திகைத்தவர்களாக நினைத்தார்கள். எது, ஹனிமூனா என்று அதிர்ச்சியோடு உறைந்து போக, அவர்களுக்கு சுச்சுவேஷன் மியூசிக்காக பின்னே அந்த கோவில் ஒருபுறம் அமர்ந்திருந்த மேளதாள கோஷ்டி ஒன்று மேளத்தை தட்ட ஆரம்பித்தது. டமக்கு டமக்கு டம் 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 டம். அந்த மோள சத்தம் ஆதிராவையும் விஜயையும் தாறுமாறாய் உள்ளுக்குள் அதிர வைத்தது. கணவனாக நினைக்காத ஒருவனோடும், சிறிதும் தனக்கு பிடிக்காத ஒருவனோடும், தன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு சுயநலவாதியோடு ஹனிமூன் செல்வதா என்று ஆதிரா ஒருபுறம் எரிச்சலோடு மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருக்க,
மறுபக்கம் இந்த ராட்சசியோடு, இந்த வாயாடியோடு, இந்த டார்ச்சலோடு ஹனிமூன் செல்வதற்கு பதிலாக கொடைக்கானலில் இருக்கும் சூசைட் பாட்டில் போய் நின்று கீழே குதித்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்து இருந்தான் விஜய். ஆக மொத்தம் இருவரும் ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டு தங்கள் மனதில் கோபத்தையும் எரிச்சலையும் விதைத்து கொண்டிருந்தனர். சரிங்க சம்மந்தி, காரை நேரா நம்ம வீட்டுக்கு விடுங்க. ஒரு 2, 3 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போலாம் என்று கண்ணன் சொன்னார். ஐயோ இல்ல சார், அதெல்லாம் பரவாயில்லை. இன்னொரு நாள் வரோம். நாங்க என்ன தூரத்துல இருக்கோம். ஆசைப்பட்டா உடனே வந்து மகனையும் மருமகளையும் பார்த்துட்டு போகப் போறோம். அதுவும் இல்லாமல் ஆபீஸ்ல வேற கொஞ்சம் வேலை இருக்கு சார் என்று பிரகாசம் சொன்னார். கண்ணனோ கண்களை அகல விரித்தவர் தலையை மெதுவாக ஆட்டிக்கொண்டு பொய் கோபத்துடன் சொன்னார். சம்மந்தி, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். உங்களை வேலை பார்த்தே ஆகணும்னு நம்ம கம்பெனியில் யாரும் இனிமே சொல்ல போறா? நீங்களா போய் வேலைன்னு எதையாவது செஞ்சாதான் உண்டு. நான் எல்லாம் இன்னும் 10 நாளைக்கு ஆபீஸ் பக்கமே தலை வச்சு படுக்கிற ஐடியா இல்ல. என்னுடைய மருமகனோடும் மகளோடும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். நீங்க என்னடான்னா வேலை இருக்கு, ஆபீஸ் இருக்குன்னு சொல்றீங்க. நான் 2 பேரையும் ஹனிமூன் அனுப்பி வச்சுட்டு தான் ஆபீஸ் பக்கமே வருவேன். நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களாச்சே அந்த ஆபீஸ் ஆச்சு என்று சொல்லிவிட்டு கண்ணன் முகத்தை திருப்பிக் கொள்ள அனைவரும் பெரிதாய் சிரிக்க பிரகாசம் சிரித்து கொண்டே சொன்னார். சார், உங்களை இந்த சந்தோஷத்தில் பார்க்கறது தான் எங்க சந்தோஷமே சார். நீங்க விஜயோடையும் மருமகளோடையும் நிம்மதியா உங்க நேரத்தை கழிச்சிட்டு எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ வாங்க. நீங்க கவலையே படாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன். நம்ம மாறன் சார் இருக்கார், எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க. நோ ப்ராப்ளம் சார் என்று பிரகாசம் சொன்னார். சரிங்க சம்மந்தி, நான் எதை சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. அதனால நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன். சரிங்க சம்மந்தி, நாளைக்கு மறுநாள் ஒரு 8 வீட்டுக்கு வந்துட்டு போங்க என்று கண்ணன் சொன்னார். சரிங்க சார் என்று பிரகாசம் கண்ணனிடம் சொல்லி கொண்டு இருக்க அதற்குள் அவரின் காதை கடித்தாள் விஜயின் அம்மா பாக்கியம். பாக்கியம் எதையோ சொன்னவுடன் பிரகாசத்திற்கு திடீரென்று ஞாபகம் வந்தவராய் கண்ணனிடம் சொன்னார். சார், மன்னிக்கவும், முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷத்துல சொல்ல வந்ததை மறந்துட்டேன் என்று பிரகாசம் சொன்னார். சொல்லுங்க சம்மந்தி என்றார் கண்ணன். சார், ஒண்ணுமில்ல. விஜயும் மருமகளும் மறு வீட்டிற்கு கூட்டிட்டு போகணும். கல்யாணம் ஆன கையோடு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அங்க வந்தாச்சு. அதனால மறுபடியும் சம்பிரதாயத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அவ்வளவுதான். அப்புறம் அவங்க எப்ப வேணும்னாலும் போய் வந்துக்கலாம். நீங்க சரின்னு சொன்னா நாளைக்கே கூட்டிட்டு போக வரலாமா சார் என்று பிரகாசம் கேட்டார். பிரகாசம், என்ன சொல்றீங்க? என்னுடைய மருமகளையும் மகளையும் உங்க வீட்டுக்கு அனுப்பணுமா என்று கண்ணன் கேட்க ஒரு நிமிடம் பிரகாசமும் விஜயின் அம்மா பாக்கியமும் விஜயும் என அனைவரும் அதிர்ந்து போக கண்ணன் முகத்தை கோபமாக வைத்து கொண்டு சொன்னார். ஏன் என்னையெல்லாம் கூப்பிட்டால் நான் வரமாட்டேனா? நான் தான் முதல்லயே சொல்லிட்டேனே, எனக்கு இந்த விஷயத்தில் எந்த கூச்சமும் இல்லை அப்படின்னு. என்ன, நானும் கூட வரலாமா என்று கண்ணன் புன்னகைத்து கொண்டே கேட்க ஒரு நிமிடம் பயந்து போன பிரகாசம், பாக்கியம், விஜய் என்று அனைவரும் சிரித்து விட்டனர். சார், ஒரு நிமிஷம் நான் ஆடியே போயிட்டேன். என்ன சார் கேள்வி இது? நாங்களும் எங்க வீடும் புண்ணியம் பண்ணி இருக்கணும் நீங்க வர்றதுக்கு. ஆல்மோஸ்ட் வெல்கம் சார். அது உங்க வீடு என்று பிரகாசம் சொன்னார். அதையே தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். அங்க இருக்கிறது உங்க வீடு, ஒர்க் பண்றது உங்களோட ஆபீஸ். எப்படி நான் உங்க வீட்டை என்னோட வீடா நினைக்கிறேனோ அதே மாதிரி என்னுடைய எல்லாமும் உங்களுடையதான் நீங்க நினைக்கணும். நீங்க எல்லோரும் தான் இனிமே என்னுடைய குடும்பமே பிரகாசம் என்று கண்ணன் சொல்லிவிட்டு பிரகாசத்தின் தோளின் மீது கையை வைக்க பிரகாசமோ நெகிழ்ந்து போனார். சார், பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் சார், பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேல என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரிங்க சார், நாளைக்கு சம்பிரதாயத்துக்காக கூட்டிட்டு போறதுக்காக வரோம். நீங்களும் கண்டிப்பா கூட வரணும் என்று பிரகாசம் சொன்னார். சும்மா விளையாட்டுக்காக சொன்ன பிரகாசம், நீங்க நாளைக்கு வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாள் என்ன 2 நாள் தங்க வச்சு அப்புறம் அனுப்புங்க. அதே மாதிரி அவங்க 2 பேரும் வரும்போது நீங்களும் கூட வரணும். ஒரு 2 நாள் தங்கிட்டு தான் போகணும். ஏன்னா 10 நாள்ல அவங்க லண்டன் கிளம்ப போறாங்க. வரத்துக்கு ஒரு 10 நாள் ஆகிடும். அதனால எல்லோரும் ஒண்ணா வீட்ல இருக்கலாம். ஓகே தானே என்று கண்ணன் சொல்ல, பிரகாசமும் பாக்கியமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு புன்னகைத்தபடி சரி என்பது போல தலையை ஆட்டினார்கள். ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு கொண்டிருக்க கண்ணன் விஜயையும் ஆதிராவையும் அந்த புதிய காரில் வர சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு இருந்தார்.
ஆதிராவும் பிரகாசத்திடமும் பாக்கியத்திடமும் சொல்லிவிட்டு தன்னுடைய காரில் சென்று அமர, விஜய் பிரகாசத்தின் அருகில் வந்தான். அப்பா என்று விஜய் அழைக்க, தன் மகனின் அருகில் வந்தவர் சற்றென்று தன் மகன் நெற்றியில் முத்தமிட்டு கேட்டார். சொல்லுடா தங்கமே என்று பிரகாசம் கேட்க, அதே சமயம் தன் மகனின் அருகில் வந்த பாக்கியமும் அவன் கைகளை பிடித்து கொண்டு நிற்க, ஏனோ தெரியவில்லை, விஜய்க்கு கண்ணெல்லாம் கலங்கி போயின. டே எதுக்குடா கண் கலங்குற? சின்ன குழந்தை மாதிரி. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஆதிராமா வேற பார்க்குறாங்க. ஏண்டா நீ வேற என்று பிரகாசம் சொன்னார். இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க என் கூடவே வாங்கப்பா, நாளைக்கு வேணா நம்ம ஒண்ணா வீட்டுக்கு போலாம் என்று அவர்களை பிரிய மனமில்லாமல், ஏனோ அவ்வளவு பெரிய மாளிகையில் அந்த பங்களாவிலும் அந்த வெறுமையை உணர்ந்த விஜய் தன்னுடைய அப்பாவை அழைக்க, மறுபடியும் பிரகாசம் கண் கலங்கிவிட்டார். நான் கண் கலங்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். எப்படியோ என் மனசை உலுக்கி விட்டுட்ட. உன்னை விட்டுட்டு இருப்பதற்கு எனக்கு மட்டும் எப்படிடா முடியும்? என் உயிரே நீதானே. எனக்கும் உன் அம்மாவுக்கும் உன் தங்கச்சிக்கும் நீ இல்லாமல் இந்த 2 நாள் அந்த வீட்டில் எவ்வளவு வெறுமையை அனுபவிச்சேன்னு எங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? பார்த்தல்ல அந்த மனுஷனுடைய சந்தோஷத்தையும் அவருடைய துள்ளலையும் அவருடைய எதிர்பார்ப்பையும். அவருடைய மொத்த உலகமா உங்க 2 பேரையும் நினைச்சு அவர் கண்டிருக்கிற கனவை பற்றி பார்த்ததானே நம்மளையெல்லாம் இத்தனை வருஷ காலமா எந்தவிதமான கஷ்டத்தையும் அனுபவிக்க விடாமல் காப்பாற்ற அவருக்காக நம்ம இதை கூட செய்யலனா எப்படி விஜய்? நீ கண் கலங்கக்கூடாது. எந்த அளவுக்கு நீ அந்த வீட்டு மருமகனா ஆனதற்கு குடுத்து வச்சேன்னு நினைக்கிறியோ, அதுக்கு மேல உன்னை மருமகனா அடைஞ்சதற்கு அவரும் அவர் பொண்ணும் குடுத்து வச்சிருக்கணும் என்பதில எந்த சந்தேகமும் இல்லை. அவர் அவ்வளவு தூரம் கேட்டதற்காக தான் நீ அவருடைய வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் விஜய். இப்ப என்ன நாங்க அங்க வந்து இருக்கணும் அவ்வளவுதானே. விடு, அடிக்கடி அங்க வரோம். உன் கூடவே தங்குறோம். ஏன்னா அவ்வளவு பெரிய மனுஷனை எந்தவிதமான வேற்றுமையும் பார்க்காமல் உங்க வீட்டுக்கு வந்து தங்குறேன்னு சொல்லும்போது நாங்க எல்லாம் எம்மாத்திரம். எத்தனையோ பேர் ஈகோவால அழிஞ்சு எவ்வளவோ பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தப்பை நாங்க பண்ண விரும்பல. எங்களுக்கு தேவையெல்லாம் நீயும் எங்க மருமகளும் தான். நம்ம சாருக்கும் அப்படிதான். எல்லாமே இனி நீயும் ஆதிராவும் தான். அதனால மனசுல எல்லாம் எதையும் போட்டுக்கிட்டு குழப்பிக்காத. நாளைக்கு காலையில அங்க வரோம். நீயும் மருமகளும் வீட்டுக்கு வாங்க. 2 நாள் தங்கி இருந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் எதுவானாலும் பேசிக்கலாம். சரிதானே? அப்பா சொன்னா கேட்பதானே என்று பிரகாசம் விஜயை பிடித்து அங்கும் இங்குமா கிச்சுமிச்சு மூட்டியவாறு அவனுக்கு சிரிப்பை உண்டாக்க, விஜய்க்கோ அது சிரிப்பை வரவழைக்காமல் தன் அப்பா தன் மீது வைத்திருக்கும் பாசத்தை பார்த்து இன்னும் கண்ணீர் தான் அவனுக்கு கரை புரண்டது. இருந்தாலும் ஒரு வழியாக தன் அப்பாவிற்காக தன் கண்ணீரை மறைத்து கொண்டவன், அங்கு நடக்கும் எந்த பிரச்சனையையும் வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது என்று அந்த ஒரு நொடியில் முடிவு எடுத்தவனாக, அவர்களுக்கு தன்னுடைய அழகான புன்னகையை கொடுத்துவிட்டு அவர்களுடன் விடை பெற்று அங்கிருந்து நகர்ந்தான். அந்த புதிய பென்ஸ் காரின் சீட்டில் வந்து விஜய் அமர்ந்திருக்க, காரை நகர்த்தினாள் ஆதிரா. எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? சீக்கிரம் உங்க அம்மா அப்பா கிட்ட பேசி முடிச்சிட்டு வர முடியாதா என்று ஆதிரா கேட்க, நொடிக்கூட யோசிக்காமல் சொன்னான். முடியாது என்றான் விஜய். முதல் முறையாக ஆதிராவை எதிர்த்து புருவங்களை உயர்த்தியவாறு சற்றே சிறிய கோபத்தோடு அவன் அப்படி சொன்னதும் சற்றென்று அந்த காரை பிரேக் பிடித்து நிறுத்தினாள் ஆதிரா. ஹலோ, இப்ப என்ன சொன்ன என்று ஆதிரா கேட்க, முடியாதுன்னு சொன்னேன் என்றான் விஜய் மீண்டும் ஒரு முறை. ஹேய் மிஸ்டர், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நேத்திலேருந்து ரொம்ப நல்லவன் மாதிரி பேசிட்டு இப்ப இவ்வளவு திமிரா பதில் சொல்ற என்று ஆதிரா கேட்க, அவளைப் பார்த்து கசப்பாய் புன்னகைத்த விஜய் சொன்னான். நான் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவனும் இல்ல, கெட்டவனும் இல்ல. ஆனா எங்க அப்பாவுக்கும் எனக்கும் இல்ல, எங்க குடும்பத்திற்கும் எனக்கும் நடுவுல யார் வந்தாலும் எப்பவும் போல அமைதியா எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அமைதியா நடந்துக்கவும் மாட்டேன். எங்க அப்பா கிட்ட எவ்வளவு நேரம் பேசணும், என் குடும்பத்துடன் எவ்வளவு நேரம் பேசணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல, நான் தான். எனக்காக உங்களை நான் காத்திருக்க சொல்லலையே. எனக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு உங்களுடைய காரை எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? எஸ், ஐ அக்ரி. நீங்க சொன்ன வார்த்தை மீறி உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தான். இல்லேன்னு சொல்லல. ஆனா அதுக்காக அதே காரணம் வச்சுக்கிட்டு எனக்கும் என் குடும்பத்துக்கும் நடுவுல வர வேலையெல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க. அதுதான் நீங்களே ஒரு டைம் சொல்லியிருக்கீங்களே, அது வரைக்கும் நானும் பல்லை கடிச்சிட்டு இருக்கலாம்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் முடிவு உங்க கையில. நீங்க முழுசா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் மிஸ் ஆதிரா. நான் உங்களை தேடி வந்து ஒண்ணும் கல்யாணம் பண்ணிக்கல. அதைவிட முக்கியம், உங்கள பிடிச்சு நான் ஒண்ணும் கல்யாணம் பண்ணிக்கல. எப்படி உங்களோடது ஒரு கட்டாய கல்யாணமா நீங்க நினைக்கிறீங்களோ, அதைவிட பெரிய கட்டாய கல்யாணமா நான் என்னுடைய கல்யாணத்தை பார்க்கிறேன்.
உங்க அப்பாவுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, அதே மாதிரி என்னுடைய அப்பாவுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தட்ஸ் ஆல். மற்றபடி எல்லாம் என்னால வேற எதையும் யோசிக்கவும் முடியாது. எதுக்காகவும் என்னுடைய மனச போட்டு குழப்பிக்கவும் முடியாது. ஒரு பொண்ணா நீங்க சொன்ன விஷயத்த கேட்காம நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீங்க சொல்றீங்க. பட் எங்க அப்பா எதை கேட்டாலும் அதுக்கு அப்புறம் வேற யாரோட ரிக்வெஸ்ட்டும் என்னோட மூளைக்குள்ள ஏறாது. என்னுடைய காதுக்குள்ள கூட ஏறாது. அதுக்காக இப்ப உங்ககிட்ட சாரி மட்டும் தான் என்னால கேட்க முடியும் தவிர, நீங்க சொல்வதற்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க முடியாது. மறுபடியும் இன்னொரு தடவை சொல்றேன். எனக்கும் எங்க அப்பாவுக்கும் நடுவுல இல்ல. எனக்கும் குடும்பத்துக்கும் நடுவுல புகுந்து ஆர்டர் போடுற வேலைய மட்டும் என்கிட்ட வேண்டாம். சாரி உங்க அப்பா தேடுவார் பின்னாடி காரை காணோம்னு போலாமா என்று விஜய் சொன்னான். தன் கண்களை அகல விரித்தவாறு பார்த்தாள் ஆதிரா. ஏனோ தெரியவில்லை அவன் அவளை எதிர்த்து பேசியதைப் பார்த்து கோபம் உள்ளுக்குள் கொப்பளித்தாலும் அவனுடைய அந்த சரளமான ஆண்மை நிறைந்த பேச்சைக் கேட்டு அவனை அந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை எதிர்த்து பேச வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. கார் புறப்பட்டது. ஆனால் அந்த காரில் இப்போது அதீத வேகமில்லை. மிதமான வேகம் மட்டுமே இருந்தது. ஆதிரா விஜய்யை புரிஞ்சுகிட்டு ஏத்துக்கொள்வாளா என்று வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.